ஆழ்கடலுக்குள்ள மூச்சு அடக்கிட்டு உலக சாதனை பண்ணணும்னு நினைச்ச பெண் ஃப்ரீ டைவர் துரதிருஷ்டவசமா 28 வயசு இருக்கிறப்பவே இறந்து போறாங்க. இவங்களுடைய மரணத்துல இன்னைக்கும் மர்மம் இருக்கிறதா நம்பப்படுது. எப்படி இவங்க இறந்து போனாங்க, வாங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி 1974ஆம் வருஷம் பிரான்ஸ் தேசத்தில் ஆட்ரே மெஸ்த்ரே அப்படின்ற பெண்மணி பிறக்கிறாங்க. இவங்க 2 வயசு இருக்கிறப்பவே நீச்சலில் அதிக ஆர்வத்தோடு நீச்சல் கற்றுக்க ஆரம்பித்ததோடு கூட 13 வயசு ஆகுறப்போ ஸ்கூபா டைவிங் இவங்க பண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்பத்துலேருந்து ஃப்ரீ டைவிங் ப்ராக்டிஸ் பண்ண இவங்க ஃப்ரீ டைவிங்கில் பல ரெக்கார்ட்ஸை படைச்சாங்க. அப்படி ஃப்ரீ டைவிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்த இவங்க 1996ஆம் வருஷம் இதே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஃப்ரான்சிஸ்கோ பிபின் ஃபெராரஸ் அப்படின்ற ஃப்ரீ டைவரை சந்தித்து அவரை திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவர் திருமணம் பண்ண கையோடு கூட அமெரிக்காவில் இருக்கிற மியாமி ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு நகர்ந்து அங்கே வாழ ஆரம்பித்தாங்க. 1999ஆம் வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரீ டைவிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆட்ரே மெஸ்த்ரே அவர்கள் ஒரு புது ரெக்கார்டு அப்போ உருவாக்குனாங்க. கடலோட ஆழத்தில் எந்த விதமான ஆக்சிஜன் டேங்கும் இல்லாமல் 125 மீட்டர் ஃப்ரீ டைவிங் பண்ணி சாதனை பண்ணாங்க. அதே வருஷத்தில் 130 மீட்டர் ஆழத்துக்கு அவங்க ஃப்ரீ டைவிங் பண்ணி அவங்களுடைய ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது தான் முக்கியமான விஷயம். இப்படி இவங்க சாதனை பண்ணிட்டு இருந்த இந்த கட்டத்தில் தானியா ஸ்ட்ரீட்டர் அப்படின்ற மற்றும் ஒரு ஃப்ரீ டைவர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 160 மீட்டர் கடல் ஆழத்தில் ஃப்ரீ டைவிங் பண்ணி சாதனை படைச்சாங்க. இந்த சாதனையை முறியடிக்கணும்னு முடிவு பண்ண ஆட்ரே மெஸ்த்ரே அவர்கள் அக்டோபர் மாதம் தன் கணவர் பிபின் ஃபெராரஸ் அவர்களோடு கூட சேர்ந்து 171 மீட்டர் ஆழத்துக்கு ஃப்ரீ டைவிங் பண்ணுறதுக்கு அவங்க அட்டம் பண்ணாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கணவர் பிபின் ஃபெராரஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடியே 162 மீட்டருக்கான ஃப்ரீ டைவிங் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. தானியா ஸ்ட்ரீட்டர் அப்படின்ற மற்றும் ஒரு பெண் ஃப்ரீ டைவர் 160 மீட்டருக்கு அவங்க ஃப்ரீ டைவிங் மினி ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் அக்டோபர் 4ஆம் தேதி இவங்க ஒரு பெரிய டீம், அதாவது இவருடைய கணவர் பிபின் ஃபெராரஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டீமோட கூட சேர்ந்து தான் இந்த ரெக்கார்டை பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. 171 மீட்டர் ஆழம் டார்கெட் செட் பண்ண இவங்க கடலுக்குள்ள ஃப்ரீ டைவிங் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், இவங்களுடைய ஆக்சிஜன் டேங்க் மற்றும் இவங்க அந்த கீழே ஆழத்தை டச் பண்ண உடனே மேலே மறுபடியும் இவங்களை தூக்கிட்டு வரதுக்கான அந்த பலூன், இது எல்லாத்துலேயுமே ஏர் ப்ராப்பராக இருக்குதா, ஆக்சிஜன் டேங்க்ல ஏர் இருக்குதான்னு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்காக அங்கிருந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த டேங்கை செக் பண்ண கிட்ட வந்தப்போ ஆட்ரே மெஸ்த்ரேவோட கணவராகிய பிபின் ஃபெராரஸ் அவர்கள் யாரையுமே எந்த எக்யூப்மெண்ட்ஸையும் செக் பண்ண விடலை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும், டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே அந்த டேங்கை அவர் செக் பண்ண விடலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 171 மீட்டர் ஆழத்தில் ஆட்ரே மெஸ்த்ரே அவர்கள் ஃப்ரீ டைவிங் பண்ணி ஆக்சிஜன் டேங்க் இல்லாமலே உள்ளே போய் சாதனை படைச்சாங்க. ஆனால் இந்த சாதனை எப்போ கணக்கு எடுத்துக்கப்படும்னா, அவங்க அதே மூச்சில் மேலே மறுபடியும் வெளியே வந்தாங்கன்னா தான் இந்த சாதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் 171 மீட்டர் அவங்க ஆழத்தில் டச் பண்ண உடனே அவங்க அவங்களோட டேங்க்ல இருந்த வால்வை ரிலீஸ் பண்ணி அந்த ஏர் மூலமா அவங்க கொண்டு வந்திருந்த அந்த லிஃப்ட் பேக்குள்ள ஏர் ஃபில் பண்ணி அந்த பேக் சர்ஃபேஸுக்கு தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க அந்த வால்வை திறந்த உடனே அவங்க வச்சிருந்த லிஃப்ட் பேக்குள்ள ஏர் ஃபில் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த டேங்குக்குள்ள சுத்தமாக காற்று இல்லைன்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. உடனே அங்கிருந்த வேற ஒரு சேஃப்டி டைவர் உள்ள டைவ் பண்ணி அவருடைய டேங்கை வச்சு இவங்களோட லிஃப்ட் பேக்குள்ள காற்று செலுத்த ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அது வேகமாக மேலே வராமல் காற்று பொறுமையாக நிரம்பினதுனால அவங்க உள்ளவே மயக்கமடைகிறாங்க. மயக்கமடைஞ்ச அவங்க கணவர் ஸ்கூபா டைவிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து தூக்கிட்டு மேலே போனார். அப்படி மேலே தூக்கிட்டு போனப்போ கொஞ்சோண்டு பல்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் பல்ஸ் இருந்த கட்டத்தில் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஆனால் மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ ஆட்ரே மெஸ்த்ரே அவர்களுக்கு வெறும் 28 வயசு தான் ஆகியிருந்தது. எப்படி அவங்க இறந்து போனாங்க,
இதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு நிறைய பேர் நிறைய காரணங்கள் முன்வைக்கிறாங்க. இதில் அதிகபட்சமான மனிதர்கள் ஆட்ரே மெஸ்ட்ரேவோட கணவர் பிப்பின் ஃபெரரஸ் அவர்கள் தான் இவங்க மனைவியை வாலண்டரியாக கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் 162 மீட்டர் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க மனைவி 171 மீட்டர் இந்த ரெக்கார்டை செட் பண்ணிட்டாங்க. இதனால் தனக்கு இருந்த பேர் போயிடும் நினச்ச அவர் யாரையுமே கிட்ட இருந்த அந்த டேங்கை செக் பண்ண விடாமல் வேணும்ட்டே எம்டி டேங்கை கொடுத்து அவங்கள அவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கத்தில் மனிதர்கள் நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இவங்க சர்ஃபேஸுக்கு மேலே வரப்போ இவங்க அஃபிஷியலாக டாக்டர்ஸை அங்கே இவங்க செக் பண்ணுறதுக்கு வச்சுருந்துருக்கணும். ஆனால் அன்னைக்கு ரெக்கார்டு அவங்க பண்ணிட்டு இருந்தப்போ சர்ஃபேஸில் எந்த டாக்டர்ஸுமே அவங்க கணவர் அங்கே கூட்டிட்டு வரல. ஒருவேளை டாக்டர்ஸ் அவர் கூட்டிட்டு வந்திருந்தாருன்னா அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் பல்ஸ் இருந்ததில்ல, அந்த பல்ஸை வச்சு அவங்களை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம்னு நிறைய பேர் அவங்க கணவனார் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போனாங்க. ஆனாலும் அவங்க துரதிருஷ்டவசமாக 28 வயசில் இறந்தும் போனாங்க. அவங்க செட் பண்ண அந்த 171 மீட்டர் ரெக்கார்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமலே போச்சு. இதுக்கப்புறமா 2003ஆம் வருஷம் கேரி ஸ்மித் அப்படின்றவர் ராப்சர் ஆஃப் த டீப் அப்படின்னு இவங்களை பற்றின ஒரு ஆர்டிக்கலும் எழுதுறாரு. அதுக்கப்புறமா ESPN, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இவங்களுடைய வாழ்க்கையை வச்சு நடந்த உண்மையான லைவ் ஃபுட்டேஜஸ் இல்லை இந்த க்ரூ மெம்பர்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ரிஸும் இவங்களை பற்றி பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு விமன்ஸ் டைவர்ஸ்க்கு மத்தியில் ஹால் ஆஃப் ஃபேமர் அப்படின்ற அந்தஸ்தையும் கொடுத்து இவங்களை பற்றி நிறைய புக்ஸும் பின் நாட்களில் எழுதப்பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட மரணத்துக்கும் கணவர் காரணமாக இருந்திருப்பாரா, இல்லை வேற ஏதாச்சும் பழுதுனால இவங்க இறந்து போனாங்களா? என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.